அரசியலை பற்றி புரிதல் வேணும் அப்படின்னா ஓரளவுக்காச்சும் நாட்டு நடப்பு தெரிஞ்சிருக்கணும். யோசிக்கிற திறன் கொஞ்சமாச்சும் இருக்கணும். ஆனால் ஆர்வக்கோளாறு அரசியல் சார்ந்த அபிமானிகள் பல பேர் முளைச்சிட்டாங்களே இப்போ. அவங்க பண்ணுற வேலைகள் இருக்கு. நான் ஏற்கனவே பல முறை வான் பண்ணது, பல வீடியோக்களை நம்ம சொன்னது, ஏன்பா அரசியல் சார்ந்து பேசுங்க, விமர்சனம் பண்ணுங்க, தப்பில்லை, எல்லாம் மீறாமல் பார்த்துங்க அப்படின்ட்டு. இந்த சின்ன சின்ன பொடி வாண்டுங்க என்னென்ன வேலையை பார்த்து வச்சிருக்கு தெரியுமா? இந்த பசங்க பார்த்து விட்டுற வேலைக்கு முகத்தை மறைச்சிருக்க கூடாது. ஆனால் ரொம்ப சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க, அதான் முகத்தை மறைக்க வேண்டியதாகிடுச்சு. இந்த கடலூரோட சித்திரப்பேட்டை இருக்குல்ல, அந்த பகுதியை சேர்ந்த தாவேக்க அபிமானிகள். நான் வயசாக நினைக்கிற இந்த பசங்களுக்கு தாவேக்க அபிமானிகள். நீங்கள் கட்சி சார்ந்த ஆர்வத்தில் போகிறீங்க, அதெல்லாம் தப்பே இல்லை, உங்களோட முடிவு. ஆனால் ஆர்வக்கோளாறு வேலை பண்ணி மாட்டுறீங்களே, உங்கள் குடும்பம் கதறிக்கிட்டு இருக்குல்ல, இதைத்தையா முதல்ல நீங்கள் பார்க்கணும். இந்த 4 பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, தாவேக்கா தான் எங்கள் உயிர், தாவேக்கா தான் எங்கள் ரத்தம், தாவேக்காக தான் எங்களோட வாழ்க்கைன்ற மாதிரி ஆர்வக்கோளாறு வேலையை பார்த்து வச்சுருக்கானுங்க. இந்த 4 பசங்களும் கடந்த 19ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியோட கொடி இருக்குல்ல, இதை எடுத்து கீழே போட்டு மிதித்து கிழிச்சு என்னென்ன வேலை பார்த்து வச்சுருக்காங்க தெரியுமா? மக்களே, ஒரு நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஒரு பார்ட்டிக்கும் அவங்களோட ஃப்ளாக் அப்படின்றது ரொம்ப புனிதமாக பார்ப்பாங்க. எல்லா கட்சிகளுக்கும் பொருந்து நான் சொல்கிற விஷயம். அதை எடுத்து கீழே போட்டு மிதித்து அந்தந்த வேலையை பார்த்து வச்சுருக்காங்க இந்த பசங்க. அது பேக்ரவுண்ட் என்ன பாடல் தெரியுமா? ராவண மாவண்டா பாட்டை போட்டு நாம் தமிழர் கட்சியோட கொடி இப்படிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பார்ட்டின்னு இதை பார்த்து எப்படிங்க கஷ்டப்படுவாங்க? எந்த பார்ட்டி கட்சியோட கொடி இது போல யாருன்னா பண்ணாலும் அந்த சம்மந்தப்பட்ட கட்சிக்காரங்க அந்த வீடியோ பார்க்குறப்போ ஒரு மாதிரி கொதிச்சு போயிடுவாங்க, மன ஆதங்கம் பெருசாக ஏற்படும். இந்த சின்ன பசங்க சீரியஸ்னஸ் புரியாமல் இது போல வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. மற்ற விஷயங்கள கட்சிக்காரங்க சும்மா சரி ஓகே ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க விட்டு போயிடுவாங்க. ஆனால் கொடியவே போட்டு இது போல் பண்ணுறாங்க அப்படின்னா வாய்ஸ் வித்தியாசம் பார்ப்பானா என்ன? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க போலீஸ்கிட்ட. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இருக்கான அந்த பகுதியில் அவங்க கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் போலீஸார் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அந்த 4 பசங்களையும் ஏன்ப்பா அது போலாம் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதையும் பக்கத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. சொல்லியிருக்காங்க, ஒழுங்காக மன்னிப்பு கேட்டுருங்கப்பா அப்படின்ட்டு. அந்த பசங்களை கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி ஒரு வார்த்தையாக சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கானுங்க. அந்த பசங்க என்னென்ன சொல்கிறாங்க, நாங்கள் செஞ்சது தப்புங்க, மன்னிச்சிருங்க சீமான் அண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்ணுறதை பண்ணிட்டு மன்னிப்பு இங்கே